நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் எங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என்னுடைய அன்பின் வாழ்த்தில் கூட உங்கள் மத்தியில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து என்னன்னு பார்த்தா, எனக்கு சாட்சிகளா இருப்பீர்களா. இது ஆதார வசனம் மட்டும் வாசிக்கலாம். அங்கே இருக்காது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்ட ஒரு வார்த்தை. இது எப்போ சொல்லிட்டார்னா, இது பூமியில் அவர் திரும்பி உயிர் தெழுந்து பின்னாடி பரமேறத்துக்கு முன்னாடி சொல்லிட்ட ஒரு கடைசி வார்த்தை. ஏன் இந்த வார்த்தை இந்த சப்ஜெக்ட் எடுத்தோன்னா, அதுக்கு வந்து நம்ம நம்ம பண்ணுறோம், பஸ்காவை நம்ம அனுசரித்தோம். அது இல்லாமல் இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. மரிச்ச பின்னாடி என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் உயிர் தெழுந்துட்டார். உயிர் தெழுந்த பிறகு அவர் பூமியில் எத்தனை நாள் இருந்தார்? 40 நாள் இருந்தார். 40 நாள் இருந்த பிறகு சீசர்கள் காணப்பட்டு இயேசு கிறிஸ்து வந்து சொல்லிட்டு இந்த கடைசி வார்த்தை, எனக்கு நீங்கள் சாட்சிகளா இருப்பீர்களா அப்படின்னு கேட்டு அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அடுத்தது அவர் பரமேறிட்டார். நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அது இன்னொரு வருஷம் வாசிப்போம். யோவான் 15:27. நீங்களும் ஆதி முதல் என்னோட கூட இருந்தபடினால் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். ஏன் சீசர்களை பார்த்து கேட்டு இந்த அப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாருன்னா, நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்களா என்று ஏன் கேட்ட சொல்லிட்டு போனார்னா, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஏன் வேற யார்கிட்ட சொல்லிட்டு போகலாமா? அப்படி சொல்லாதபடி அவங்க என்ன பண்ணாங்க, சீசர்கிட்ட மட்டும் யார் சொன்னார்னா, ஆதி முதல் இவர் கூட இருந்தது யார் மட்டும்தானா? சீசர்கள் மட்டும்தான். அதனால் அவர் மரித்து உயிர் தெழுந்தார்னு யார் தான் சாட்சி கொடுக்க முடியும்? சீசர்கள் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் தேவன் குமாரன் என்று யார் அறிஞ்சிருக்கிறாங்க? சீசர்கள் மட்டும்தான் அறிஞ்சிருக்கிறாங்க, வேறு யாரும் அந்த இடத்துல அறியலை அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு வாசனம் வாசிப்போம். 1 யோவான் 5:9. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. இங்கே சொல்கிறாரு, மனுஷனுடைய சாட்சி நாம் ஒரு வேளை ஏற்றுக்கொண்டோமா, அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாக இருக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் குமாரன் கொடுத்த சாட்சி இதுவே என்று யோவான் சொல்கிறாரு. இன்னொரு வாசனம் வாசிப்போம், அதிலே 5:10. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இது தேவனுடைய குமாரன் யார் என்று ஒருவர் விசுவாசிக்கிறாரோ அவருக்குள்ள அந்த சாட்சியை என்ன பண்ணுறாரு, தனக்குள்ளே ஏற்று கொண்டுகிறார். விசுவாசிக்காதவன் ஒருபோதும் அந்த சாட்சியை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டான் அப்படின்னு அது பொய்யனாக இருக்கிறான் என்று நமக்கு வசனம் சொல்லுகிறது. அதில் 5:11 வாசிப்போம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார், அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பது அந்த சாட்சியாம். தேவன் நமக்கு என்ன கொடுத்துறாருன்னா, ஒரு நித்திய ஜீவனை நமக்காக தந்திருக்கிறாரு. அவருடைய குமாரன், அந்த ஜீவன் யார்கிட்ட இருக்குதுன்னா அது குமாரன் மட்டும்தான் இருக்குது, வேற யார்கிட்டையும் இல்லை. அதனால் அந்த சாட்சியம். அதனால் நம்ம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா உயிர் தெழுந்துட்டார். அப்படின்னா நித்திய ஜீவன் யார்கிட்ட தான் இருக்குது? கிறிஸ்துவ மட்டும்தான் இருக்குது, வேறு யார்கிட்டையும் இல்லை. இந்த நித்திய ஜீவனை உலகத்தில் வந்து யாருமே கொடுத்துடவும் முடியாது. குமாரன் வந்து யாருக்கு முன்னறித்து அதுபடி நடக்கிறாங்களோ விசுவாசிக்கிறாங்களோ அவைகளுக்கு மட்டும்தான் அந்த நித்திய ஜீவன். ஆனால் தான் அது சாட்சியாக அங்கே இருக்குது பார்க்குறோம். சரி, நம்ம இப்போ தேவனை பற்றி சற்று தியானிப்போம். தேவனுடைய சாட்சி எப்படி இருக்குது? இப்போ குமாரன் இருக்கிறாரு, தேவன் இருக்கிறாரு, சீஷர்கள் இருக்கிறாங்க. இங்கே 3 பேரை பற்றி தான் அந்த பைபிளில் அங்கே எழுதப்பட்டிருக்கோம். அப்படிங்கும்போது தேவனுடைய சாட்சி அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்ன்று நம்ம கேள்வி கேட்டால், தேவனுக்கு என்னென்ன நாமம் பேர் இருக்கு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா உங்களோட இது மைண்டில் என்ன இருக்கும்? அழியாமல் உள்ளவர், இருக்கிறவரை இருக்கிறாரு. இன்னும் அநேக அவரை பற்றி சொல்லப்படும். கத்தாதி கத்தாவே அப்படின்னு நிறையா சொல்லுவோம். வசனம் வாசிப்போம். அதுக்கு யாத்திராகமம் 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன்.
இது யார்கிட்ட கடந்து போகிறாருன்னா மோசே முன்னாடி தேவன் கடந்து போகும்போது அவர் என்ன கத்தர் இரக்கமும் கிருபை நீடிய சாந்தமும் மகா தயவும் நீடிய சத்தியமுள்ள தேவன். இவர் எப்படிப்பட்டவராக இருக்குன்னா இதில் பார்க்கும்போது சத்தியமுள்ள தேவன். சத்தியமுள்ள தேவன்னா உண்மை உள்ளவர். அவர்கிட்ட என்ன இருக்காதுன்னா பொய் இருக்காது. அப்படின்னா சத்தியம் மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும். அப்படி பார்க்கும்போது நம்ம சத்தியம் உள்ள தேவன் என்று அவர் சாட்சி கொடுக்குறாரு. அவரை குறித்து சத்தியமுள்ள தேவன்னு அங்கே அவர் தேவன் வந்து சாட்சி கொடுக்குறாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். உபாகமம் 32:4. அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். அவரை குறித்து இங்கே ஒரு சாட்சி கொடுக்குறார். என்ன சாட்சினா நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அங்கே இரக்கமும் நீடி சிந்தினம் பார்த்தோம் கிருபைன்னு. இங்கே நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன், அவரிடத்தில் நீதியும் செம்மையுமானவர் என்று தேவன் அவர் குறித்து இங்கே ஒரு சாட்சி கொடுக்குறாரு. இன்னொரு வாசிப்போம். ஏசாயா 10:43-10. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படி நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. இங்கே சொல்கிறாரு, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அப்படின்னா இந்த இடத்துல புதுசாக தாசன் அப்படின்னு சொல்கிறாரு. தாசன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு நம்ம தாசன் எடுத்துக்கலாம். அப்படின்னா சாட்சிகளாக இருப்பீர்கள். இயேசு கிறிஸ்து ஒரு நபரா? அப்படின்னா அந்த இடத்துல சீசர்களும் பற்றி அங்கே சொல்கிறாரு தேவன். எனக்கு முன் தேவனும் இல்லை, எனக்கு பின்னாடி இருப்பதும் இல்லைன்னு நமக்கு சொல்கிறாரு. அதுலேயே 11 வாசிப்போம். 43:11. சரி, நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. அப்படின்னா அந்த இரட்சகர் யாருன்னா, அந்த தாசன் யாருன்னா நம்மளுடைய இரட்சகர்னா யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அங்கே ஒப்பிடுமோ. அடுத்த வசனம் வாசிப்போம். 43:12. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நானே தேவன் என்று நீங்களே சாட்சி, அதுக்கு கர்த்தர் தான் சொல்லுகிறார். அப்படின்னா நாம் அந்த இடத்துல ரட்சகர்னு சொல்லிட்டாரு. இந்த இடத்துல யார்? சீசர்களை குறித்து சொல்கிறாரு. இப்படி பார்க்குறோம். அப்படின்னா தன் தாசன் என்பது யாருன்னு பார்க்கும்போது தாசன் அப்படின்னா நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா தாசன் யாருன்னு ஒரு கேள்வி வச்சு நம்ம இந்த பாடத்தை அப்படியே எடுத்துகிட்டு போவோம். அப்படின்னா தாசனை குறித்து வந்து இது சொல்லணும்ல, என்ன சொல்லணும்? சாட்சி கொடுக்கணும்ல. தாசன் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கணும்ல. இல்லைன்னா தேவனை பற்றி அவர் சாட்சி கொடுத்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர்? சத்தியம் உள்ளவர்னு சொல்கிறாரு, நியாயக்கேடு இல்லாதவர் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, என்னை குறித்து யாரெல்லாம் சாட்சி சொல்லுவாங்க கூட அங்கே பழைய ஏற்பாட்டில் வந்து மோசேக்கிட்ட வந்து சொல்லிட்டாரு நம்ம பார்க்குறோம் ஏசாயால. அப்படின்னா தாசன் யாருன்னு நான் பார்க்கணும். ஒரு வசனம் வாசிப்போம். மத்தேயு 20:28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். இங்கே தாசன் வந்து முதலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாருன்னா, மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் என்ன பண்ணார்? ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக நம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். ஏன் ஊழியம் செய்ய வரல? ஊழியம் கொள்ளும்படி ஏன் வரல? ஊழியம் கொள்ளும்படினா அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தர் ஆளுகை செய்கிறதா இல்லை வேலை வாங்கிறது? அதாவது ராஜாவா வரல அப்படின்னு அவர் அங்கே சொல்கிறாரு. அது ஊழியம் செய்யவும்னா ஒருத்தருக்கு கீழே அடிமையாக வேலைக்கார மாதிரி அதுமாரி செய்யத்தான் வந்துன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, தன் ஜீவனையும் கொடுக்க வந்துன்னு சொல்கிறாரு. அவரை குறித்து அவரே சாட்சி சொல்கிறாரு. இன்னொரு வாசனம் வாசிப்போம். யோவான் 18:37.
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி, அப்படியானால் நீ ராஜாவோ என்றான். இயேசு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி நான் ராஜாதான். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க நான் பிறந்தேன். இதற்காகவே இந்த உலகத்தில் வந்தேன். சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்றார். முன்னாடி நம்ம பார்த்த வசனம் ஊழியம் கொள்ள வரலன்னு அவர் சொன்னார். இங்கே பிலாத்து கேட்கும்போது நீ ராஜாவா அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? நான் ராஜா தான், நீ சொல்லுகிறபடி. நான் எதை குறித்தோ சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். இதுக்கு தான் நான் பிறந்தேன் என்று நம்ம கர்த்தராகிய இயேசுக்கு சொல்கிறாரு. அப்படின்னா அவர் ராஜாவாக வரல, ஒரு ஊழியக்காரனாக வர்றாருன்னு நம்ம அவரே சொல்கிறாரு. இந்த உலகத்தில் வந்தேன், சத்தியவான் எவனும் என் சத்தத்தை கேட்கிறான். சத்தியவான் எவனும் சத்தத்தை கேட்குறான். சத்தியவான் இல்லாதவன் அவருடைய சத்தத்தை கேட்க இங்கே முடியாது அப்படின்னு பார்க்குறோம். அது இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 8:18. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். இவர் எனக்கு என்ன அந்த வசனம் சொல்கிறார்? என்னை குறித்து நானே சாட்சி கொடுக்கிறவனா இருக்கிறேன். என் பிதாவும் என்ன பண்ணுறாருன்னா அவர் என்னை குறித்து சாட்சி கொடுக்குறாரு அப்படின்னு இந்த வசனத்தில் இங்கே சொல்கிறாரு. அது இன்னொரு வசனம் வாசிப்போம். யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமலோ ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இவர் என்ன அவர் குறித்து என்ன சாட்சி கொடுத்துட்டாருன்னா, அதற்கு இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது. அப்படின்னா அவர் கொடுத்துட்ட இது ஒரு பெரிய ஒரு சாட்சி. இந்த சாட்சி நம்ம ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அவர் மூலமாக நம்ம வாழ்ந்து பிதா கிட்ட போக முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அவரை இல்லாமல் நம்ம ஒருபுறம் பிதா கிட்ட அங்கே நம்மளால் போய் நிற்கக்கூட முடியாது. அவர் இந்த இடத்துல வந்து நிற்கணும்னா அவருடைய கிருபை நமக்கு கண்டிப்பாக இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நிற்க முடியும். இல்லைன்னா ஒரு பொழுதும் அந்த இருக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை அவர் தன்னை குறித்து கொடுக்குறாரு. யோவான் 10:25. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் சொல்கிறாரு, அதற்கு பிரதியுத்தரமாக, அதை நான் உங்களுக்கு சொன்னேன், அவர் விசுவாசிக்கவில்லை. இது யாருக்கு பற்றி சொல்லிட்டாருன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து அவர் அந்த சாட்சியை குறித்து முதலாவது சொல்லிட்டாரு. நான் தான் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அவங்க என்ன பண்ணலாம்? விசுவாசிக்கல. என் பிதா நாமத்தினாலே நான் செய்கிற கிரியை என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் நம்பினா நம்புங்கப்பா, நம்மளாலாம் போங்கப்பான்னு அவர் விட்டுட்டார். நான் செய்கிற கிரியினாலே அது எனக்கு சாட்சி கொடுக்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது யோவான் 31:5-31 வாசிப்போம். என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யாயிராது. அங்கே கொடுத்து என்ன முன்னாடி ஒரு வசனத்தில் நான் பார்த்தோம், அவரை குறித்து அவரே சாட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தா அது வந்து மெய்யா இராது. மெய்யா இராதுன்னா உண்மையாக அது இருக்காது. ஒருத்தர் வந்து தன்னை குறித்தே நாமளே சாட்சி கொடுத்துக்கிட்டோமா அதை நம்புவாங்களா? நான் நல்லவன் அப்படின்னு நானே என்னை குறித்து சாட்சியை கொடுத்துட்டேன்னா அதை நம்புவாங்களான்னா நம்ப மாட்டாங்க. ஒரு சகோதரர் யாரோ நம்மளை பார்த்து நம்மளை குறித்து ஒரு சாட்சி சொன்னால் மட்டும்தான் அவங்க வந்து அது வந்து ஏற்றுக்கொள்வாங்க. ஆனால் தான் இயேசு கிறிஸ்து வந்து இந்த இடத்துல அவங்க மத்தியில் வந்து சொல்கிறாரு. ஏன்னா அவர் இப்படி சொல்லுன்னு தேவையில்லை. ஏன்னா அவர் முன்னாடி சொல்லிட்டு வசனங்கள் படி அவர் கிரிகளினாலே பிதா அவருக்கு என்ன பண்ணுறா? சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா இவர் இப்படி வந்து மெய்யா இராது அப்படின்னு அவர் சொல்லவே தேவையில்லை. ஏன்னா மனிதர்கள் மத்தியில் என்ன பண்ணி தான் ஆகணும், சொல்லி தான் ஆகணும், இல்லை நம்ப மாட்டாங்க. அப்படி பார்க்கும்போது அடுத்த வசனம் வாசிப்போம். அதில் 5:32. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர் வேறொருவர் இருக்கிறார். அவர் என்னை குறித்து கொடுக்கிற சாட்சி மெய்யான சாட்சி என்று அறிந்திருக்கிறேன். என்னை குறித்து சாட்சி கொடுக்குற வேற ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் கொடுக்குற சாட்சி எப்படி தான் இருக்குமா? மெய்யான சாட்சியாக இருக்கும், அது உண்மையான சாட்சியாக இருக்கும். அப்படியே அது மனுஷர்களை பார்த்து தான் சொல்கிறாரா? இதான் சாட்சி கொடுப்பாருன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. இன்னொருத்தர் யார் இது சாட்சி கொடுப்பாருன்னு சொல்கிறாரு. வசனத்தைப்படி பாபம் ஒரு வசனமா. அது யோவான் 5:33 வாசிப்போம். நீங்கள் யோவானிடத்தில் ஆள் அனுப்பி விசாரித்தீர்கள், அவர் சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தான். இங்கே யார்கிட்ட தான்? ஒரு மனுஷங்கிட்ட நீங்கள் ஆள் அனுப்பி என்ன பண்ணீங்க? விசாரித்து
கேட்டீங்க, இவர் தான் இயேசு கிறிஸ்துவா அப்படின்னு கேட்டீங்க. அவர் சாட்சி கொடுத்தாரு. ஒன்று பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிங்க. நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்லுகிறேன். நான் ஏற்றுக்கொள்ள சாட்சி அது ஒரு மனுஷனோட சாட்சி அல்ல. யோவான் என்னை குறித்து சாட்சி கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சத்தியத்தை குறித்து தான் சாட்சி கொடுத்தாரு. இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கொடுத்தாரா? இப்போ சத்தியமானவர்னு யாரை பார்த்தோம்? பிதாவேய தேவனை தான் பார்த்தோம். அப்படின்னா சத்தியத்திற்கு சாட்சி கொடுத்தாருன்னா அது அப்படி கொடுத்தாரு. பிதாவுக்கு தான் சாட்சி கொடுக்குறாரு. ஒரு தேற்றவன் யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போகிறான்னு தான் சொல்கிறாரு தவிர அது சத்தியத்துக்கு தான் சாட்சி கொடுக்குறாரு. அப்புறம் சத்தியமான யாருன்னு பார்க்கும்போது, சத்தியமானவர் யாருன்னு பார்க்கும்போது அந்த இடத்துல யார் தான் இருக்கிறா? பழைய ஏற்பாட்டெலாம் பார்க்கும்போது நம்ம ஆயத்தம் பண்ணுற வழி பிதாகி தேவனுக்கு பண்ணுற மாதிரி தான் இந்த இடத்துல அவர் கொடுக்குறாரு. அன்னதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இங்கே சொல்கிறாரு. அடுத்த வசனம் வாசிப்போம். அதுலேயே 5:34. நான் ஏற்றுக்கொள்கிற சாட்சி மனுஷருடைய சாட்சி அல்ல, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்காகவே இவைகளை சொல்கிறேன். இல்லை 35 வாசிங்க. அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தான். நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கலிகூற மனதாயிருந்தீர்கள். அவர் சத்தியத்தை குறித்து சொல்லும் போதே அவங்க என்ன பண்ணாங்க? அதில் சில காலம் அந்த சத்தியத்திலே அவங்க பிரகாசித்தாங்க. பிரகாசமாக முழுமையாக இருந்தாங்களாம்? இல்லை, அந்த ஒளி என்ன பண்ணிடுச்சுன்னா மங்கி போச்சு. அந்த விளக்கானது அதுக்குள்ளே எண்ணெய் இல்லாததுனால அது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒளி மங்கிருச்சு. அதனால் பார்க்குறோம். அப்புறம் இன்னும் அதுலேயே 36 வாசிங்க. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு. அது என்னவெனில், நான் நிறைவேறும்படிக்கு பிதாவானவர் எனக்கு கற்பித்து நான் செய்து வருகிறதுமான கிரியைகளை பிதா என்னை அனுப்பினார் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. யோவானுடைய சாட்சியை பார்க்கிலும் என்னுடைய சாட்சி அதுக்கு மேன்மையானதுன்னு சொல்கிறாரு. ஆனால் யோவானுக்கும் சில சாட்சிகள் இருந்திருக்கும். இப்படி சத்தியத்தை பற்றி சொல்லும் போது சில பேர் அவருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் இப்படிப்பட்டவர், இப்படி தேவனை குறித்து சத்தியம் சொல்கிறாரு அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவருக்கு சாட்சி அங்கே கொடுத்துருப்பாருங்க. அவரோட சாட்சியை பார்க்கணும் என்னுடைய சாட்சி அங்கே பெருசாக இருக்குது அப்படின்னு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. இவர் அனுப்பின பிதா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அப்படின்னு. அப்படின்னா தேவன் சத்தியமானவராக இருக்கிறாரு. இவர் யாருக்கு பதிலாக தான் இங்கே வந்துக்கிறாரு? தேவனுக்கு பதிலாக தான் வந்திருக்கிறாரு. அப்படின்னா இவர்கிட்ட என்ன தான் இருக்கணும்? இவரும் எப்படிப்பட்டவராக இருக்கணும்? சத்தியமானவராக தான் இவரும் இங்கே இருக்கணும். அதான் அவர் என்ன கற்பித்தாரோ அதன்படியே தான் இவர் செய்கிறபடினா அவருக்கும் சாட்சி இருக்குது என்று பார்க்குறோம். அதே 37. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலும் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. இங்கே சொல்ற என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார். நீங்கள் ஒரு காலமும் அவரை கண்டதும் இல்லை, அவர் சத்தத்தை நீங்கள் கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை அப்படின்னு எங்கள் தேவன் சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? அவர் கொடுத்த சத்தியத்தையும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அவர் ரூபத்தையும் சத்தத்தையும் கேட்டிருப்பாங்களா இஸ்ரவேலுங்க? பழைய ஏற்பாடில் மோசையிட்டு நாங்கள் தேவனுடைய பேசணும் அப்படின்னு கேட்கும்போது அவருக்கு மலையிட்டு கூப்பிட்டு போய் அவங்க நிறுத்தும் போது பேசும்போது அவங்க அதை என்ன பண்ணுறாங்க? பயந்துக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இவங்க இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்து வாழும்போது அவங்க ஒருபோதும் தேவனுடைய கேட்டிருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் கொடுத்த சத்தியத்தையும் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. முன்னாடி பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தின்படி அவங்க நடக்க முடியல. அதே சிலது அது செய்யவும் அவங்க விடலை அப்படின்னு பார்க்கும்போதும் அடுத்த வசனம் வாசிப்போம். அப்போது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்திருக்கிறீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார். இவர் சொல்கிறாரு. அடுத்து யோவான் 8:19 சொல்கிறாரு. அப்பொழுது உங்கள் பிதா எங்கே என்று
அவர்கள் கேட்குறார்கள். அவர் முன்னாடி கேட்ட மாதிரி என் பிதாவும் ஒரு காலம் கண்டதில்லை, நீங்கள் அவரோட வார்த்தை கேட்டதில்லை அப்படின்னு சொல்லும்போது அடுத்த வார்த்தை என்கிட்ட என்ன தான் வந்திருக்குன்னா, உன் பிதா எங்கே அப்படின்னு தான் யாராக இருந்தாலும் அங்கே கேட்பாங்க. அதற்கு அவர் பெரிய திரும்ப என்னையும் அறிவீர்கள், என் பிதாவையும் அறிவீர்கள். நீங்கள் என்னை அறியாததினால் என் பிதாவையும் அறிவீர்களா என்று அங்கே ஒரு கேள்வியாக வைக்கிறாரு. அதுக்கு அடுத்தது ஆன்சர் கொடுக்குறா. யோவான் 5:58 பார்ப்போம். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தடித்திருக்கிறதும் இல்லை. அடுத்து அவர் என்ன பதில் சொல்கிறாருன்னா, இங்கே யோவான் 5:38 தான் அவர் இங்கே பதில் சொல்கிறாரு. அவரை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசாதபடியினால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. அப்படின்னா அவருடைய வசனம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்களா தான் மட்டும்தான் பிதா விசுவாசிக்க முடியும். பிதா யார் என்று நல்லா அறிஞ்சிருக்க முடியும். பிதா யார், குமாரன் யார் என்று அவங்களோட நல்லா அறிஞ்சிருக்க முடியும். அவர் தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. நான் தான் பிதாவுடைய குமாரன் அப்படின்னு ஒரு சாட்சி கொடுத்தாலும் அவங்க ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அதனால் விசுவாசப்படி யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னா குமாரனுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாருன்னு புரிஞ்சிக்க முடியும், குமாரன் என்று நம்ம அங்கே புரிஞ்சிக்க முடியும். இல்லைனா பிதா யார் குமாரன் யாருன்னு ஒரு பொழுதும் நம்மளால் அங்கே இது பண்ண புரிஞ்சிக்க நம்மளால் முடியாதுன்னு பார்க்குறோம். அதில் யோவான் 5:39 வாசிப்போம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. இப்போ இங்கே என்ன சொல்கிறோன்னா, முதலாவது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவங்க ஆராய்ச்சி பார்த்துருப்பாங்களா, பார்த்துருக்க மாட்டாங்களா? பழைய ஏற்பாட்டை அவங்களோட வேலையே அத்தானே. அவங்களுக்காக எழுதப்பட்ட புத்தகமும் அதான், வேறு புத்தகமும் அங்கே கிடையாது. அப்படின்னா ஏன் அவங்க இயேசு கிறிஸ்து குறித்து அவங்க சாட்சி சொல்லலை? அவரே சொல்கிறார், என்னை குறித்து சாட்சி சொல்லுகிற அவைகளே. அப்படின்னா நாம் என்ன பண்ணுன்னா அவங்களால சொல்ல முடியல. இப்போ நாம் என்ன பண்ணால் வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பார்த்து மட்டும்தான் நாம் கிறிஸ்து என்று நம்மளால் என்ன பண்ண முடியும்னா சாட்சி அங்கே கொடுக்க முடியும். இல்லை வேத வாக்கியங்களை எனக்கு தெரியாது பித அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிட்டோமா, நம்ம அவரை குறித்து ஒரு பொழுதும் சாட்சி கொடுக்க முடியாது பார்க்குறோம். அடுத்த வசனம் வாசிப்போம் 40. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனதில்லை. அவர் சொல்கிறார், அப்படி இருந்தும் ஜீவன் உண்டாக்கும்படி என்னிடத்தில் வர மனதில்லை. நீங்கள் அதை தான்ப்பா பார்க்கல, என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்வது கூட உங்கள்கிட்ட என்ன இல்லை, மனசு இல்லை அப்படின்னு பார்க்குறோம். நாம் போய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்ட கற்றுக்கிட்டால் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்து நம்மகிட்ட என்ன கிடைக்கும், நித்திய ஜீவன் கிடைக்கும் அப்படின்னு தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வெளிப்படுத்துகிறார். 41. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை. இவர் என்ன சொல்கிறாரு, மனுஷனால் ஒரு பொழுதும் நான் மகிமையை ஏற்றுக்கொள்வதில்லை. இவர்கிட்ட மகிமை அங்கேருந்து தான் வரும், தேவன்கிட்ட தான் இவருக்கு மகிமை வரும் அப்படின்னு பார்க்குறோம். அது யோவான் 5:42. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். அடுத்த வசனம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை என்று அறிந்திருக்கிறேன். அப்படின்னா அவங்ககிட்ட தேவ அன்பு இல்லை, தேவன் யாருன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சு என்ன இல்லைதான் இல்லை, அவர்கிட்ட தேவனுடைய அன்பு இல்லை. அவர் எப்படி உள்ளவராக அன்பு உள்ளவராக இருக்கிறார் என்று அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். தெரிஞ்சு ஏன் அன்பு இல்லை? அன்பு தான் மெயின் இங்கே பாயிண்ட்டு. எல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சீசர்களுக்கும் என்ன ஒரு மெயின் பாயிண்ட்னா அன்பு தான். அன்பு இல்லைன்னா நம்ம இதுக்குள்ளே நிலைத்திருக்க முடியுமானா நிலைத்திருக்க முடியாது. நம்மளோட அடையாளம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அன்பு காட்டினா மட்டும்தான் யார் வெளிப்படுவா, அடுத்தது கிறிஸ்து வெளிப்படுவார். நீங்கள் அன்பே காட்டலை அப்படின்னா கிறிஸ்து நம்மக்கிட்ட வெளிப்படுவாரானா அங்கே மாட்டாருன்னு என்று பார்க்குறோம். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தோம், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறு ஒருவன் சுய நாமத்தினாலே வந்தால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஏற்றுக்கிறீங்கப்பா, ஏன் என்னை மட்டும் ஏற்றுக்க மாட்டீங்கன்னா இஸ்ரவேலை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. இந்த கேள்வி அவங்களுக்கு மட்டுமா அப்படின்னு பார்த்தா நமக்கும் தான்.
நாம் அவருடைய சத்தியத்தை ஏற்றுக்கிறோமா இல்லை சுயமாக யாராவது சொல்கிறத பார்த்து நம்ம ஏற்றுக்கிறோமா என்று இந்த சத்தியம் வந்து நமக்கு தான் பொருந்தும். அடுத்த வசனம் அப்போஸ்தலர் 1:8 வாசிப்போம். எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இங்கே வந்து இது வந்து ஆதார வசனம். எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா. அப்புறம் பிதா குறித்து சாட்சி எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னா அது சத்தியமானவர் என்று சொல்கிறாரு. அவர் உண்மை உள்ளவர் என்று அங்கே சொல்கிறாரு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவர்கிட்ட வரும்போது அவர் வண்ணமாகவே நான் இங்கே பூமிக்கு வந்தேன் அப்படின்னு அவரை குறித்து இங்கே சாட்சி கொடுக்குறாரு. வழியும் சத்தியமும் ஜீவன் என்று சாட்சி கொடுக்குறாரு. அதனால் இங்கே என்னை ஏற்றுக்கல அப்படிப்பட்ட ஒரு சாட்சியும் அங்கே கிறிஸ்துவை பற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அப்போஸ்தலருக்கு வருவோம். அப்போஸ்தலர்கள் வந்து இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுத்தார்களா இல்லை சாட்சி கொடுத்தும் தன் மாம்சத்தில் சாட்சியை காமிச்சாங்களா அப்படின்னு ரெண்டு இருக்குது. சாட்சியும் கொடுத்தாங்க, அதன்படி வாழ்ந்தும் காட்டினாங்க. அவங்க முதலாவது எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்கன்னா பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும், நீங்கள் உலகமெங்கும் போய் என்னை குறித்து சாட்சிகளாக இருப்பீர்களா. ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டு போகிறாரு, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா. என்னை குறித்து நீங்கள் போய் சாட்சி சொல்லுங்கலாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்களா அப்படின்னு தான் கேட்டார். அப்படின்னா அவங்க இருந்தாங்க கண்டிப்பாக. வசனத்தோடையாக நம்ம எப்படி இருந்தாங்க அப்படின்னு சற்று தியானிப்போம். அது யோவான் 15:27. ஆதி முதல் நீங்கள் என்னோடு இருந்ததுன்னா எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். அதே முன்னாடி சொன்னபடி தான் அவர்கள் வந்து அப்போ மட்டும் இல்லை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போ பூமிக்கு வந்து சீசர்களை தேர்ந்தெடுத்தாரோ அப்பையிலேருந்து என்ன பண்ணாங்க, அவர் பண்ண அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாத்தையும் கண்ணார கண்டு பார்த்தவர்கள். அங்கேருந்து அவர் மரித்ததையும் பார்த்தாங்க. மரித்தது உயிர் தெழுந்ததையும் யார் தான் பார்த்தாங்கன்னா சீசர்கள் தான் பார்த்தாங்க. ஆனால் தான் சீசர்கள் பார்த்து அப்படி ஒரு கேள்வி அவர் வைத்து விட்டு போய்கிறாரு. இன்னொரு வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தினால் நிறைந்திருக்கிறார்கள் என்று பரியாசம் பண்ணினார்கள். அப்போது 2 மற்றவர்களோ இவர்கள் மதுபானத்தை நிறைந்தவர்கள் என்று பரியாசம் பண்ணுகிறார்கள். இது எப்போ பேசுவாங்கன்னா இது வந்து பரிசுத்த ஆவி கொடுத்ததுன்னே அவங்களுக்கு என்ன வந்ததுன்னே பல பாஷையில் அவங்க என்ன பண்ணுறாங்க பேசுவாங்க. அங்கே எல்லா ஊரு சேர்ந்து இருப்பாங்க. அவங்க என்ன பார்த்துன்றாங்கன்னா மதுபானத்தை இங்கே குடிச்சிட்டு ஏதோ உளறிட்டுக்கிறாங்க அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம் 2:14. அப்போது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். இங்கே இப்போ 11 கூட நின்று பேதுரு என்ன பண்ணுறாருன்னா எழுந்தின்று சத்தமாக உரைத்து, எருசலேமே வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லோரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். அப்போனா இந்த இடத்துல ஒரு இது இருக்குது. என்னென்னா இவங்க இயேசு கிறிஸ்து பற்றி யாராச்சும் பேசினாலும் சரி, எது பண்ணாலும் சரி, அவங்கள என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள கொலை செய்யறது தான் பார்ப்பாங்க. அப்போ யார் இப்போ ஆசாரியர்கள். ஏன்னா அவரோட உயிர்த்தெழுதை பற்றி யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு தான் இங்கே அறிவிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கிற ஒரு சமயத்தில் கூட பரிசுத்த ஆவி வந்ததோடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு போயிட்டாரு, அவர் பாட்டு பரம்பேறி போயிட்டாரு. பரிசுத்த ஆவி வருமா வராதான்னுங்கிற ஒரு கேள்வி கூட அவங்களுக்குள்ள என்ன இருக்குன்னா இருக்கும், இருக்காமலாங்காது. நாமளாக இருந்தால் எப்படா பரிசுத்த ஆவி வரும் அப்படின்ட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு அவங்க போயிடலாம். ஏன்னா அவர் சொல்லிட்டு ஒரு வார்த்தை, நீங்கள் எருசலேமில் காத்திருங்க, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் அப்படின்னு அவர் சொன்னது ஒரே வார்த்தையை விசுவாசித்து அவர்கள் அங்கே இருந்தார்கள். இருந்ததுனால அவங்க என்ன பெற்றுக்கொண்டாங்கன்னா பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு உலகமெங்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாங்க, அவருடைய சாட்சியும் அறிவித்தாங்க. அதனால் பேதுரு மட்டும் எழுந்துட்டு உரத்த சத்தமாக என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள் என்று இங்கே சொல்கிறாரு. அப்போஸ்தலர் 2:5 வாசிப்போம். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல, பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலை ஆயிருக்கிறதே. நீங்கள் நினைக்கிற மாரி வெறி கொண்டு மதுபானம் அறிஞ்சிட்டு பேசலப்பா. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேலையாக இருக்குது. அப்படின்னா விடிஞ்சு அப்போ தான் விடிஞ்சிருக்கு. விடிஞ்சு ஒரு காலையில் ஒரு 5 மணி அப்படி வச்சுக்கலாம். விடிஞ்சு ஒரு 5 மணி அந்த சமயத்தில் தான் இவங்க வந்து பேசியிருக்கலாம். பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ சொல்கிறேன், அந்த நேரத்தில் அதெல்லாம் கிடைக்காது,
அதனால் நீங்கள் அதை பற்றி இப்படி பேசக்கூடாது அப்படின்னு பேதுரு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:22. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவைக் கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். இங்கே பவுலா இயேசு கிறிஸ்து பற்றி அவர் கூட வாழ்ந்த தருணத்திலிருந்து அவர் சொல்கிறாரு, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுக்கு பலத்த செய்கைகளும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு பேதுரு அங்கே சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து மரித்து போனாலும் இந்த நிகழ்வுகளை குறித்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல ஒரு சாட்சியாக சொல்லி இதற்காக நீங்கள் செவி கொடுங்க அப்படின்னு அங்கே தாழ்மையாக அவங்க பேதுரு வந்து கேட்குறாரு. அடுத்த வருஷம் அப்போஸ்தலர் 2:23. அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்திருந்த ஆலோசனையின்படியையும் அவருடைய முன்னறிவிப்பின்படியையும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். இங்கே பேதுரு என்ன சொல்கிறாரு, தேவன் நியமித்த ஆலோசனைப்படியே அவர் என்ன பண்ணார்னா அங்கே மறிச்சிட்டாரு. அவர் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்து அக்கிரம அவருடைய கைகளிலும் ஆணி அடித்து சிலுவையில் அரைஞ்சிங்க சொல்கிறாரு. அவரை நீங்கள் என்ன பண்ணீங்க, கொலை தான் செஞ்சீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த வருஷம் வாசிப்போம் 24. தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. தேவன் அவருடைய மரண உபாதி கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டு இருக்கக்கூடாது இருந்தது. அப்போனா அவர் இப்போ இயேசு கிறிஸ்து குறித்து ஒரு உயிர்த்தெழுதலை பற்றி இங்கே தான் ஒரு சாட்சியை ஆரம்பிக்கிறார். கொலை செஞ்சீங்கப்பா, எல்லாம் பண்ணீங்க, அவர் என்ன பண்ணிட்டார், மீண்டும் உயிர்த்தெழுந்தார் என்று அப்போஸ்தலர் வந்து பரிசுத்த ஆவி வந்ததுடனே என்ன பண்ணுறாருன்னா அவர் கொடுத்த அடுத்த நிமிஷமே என்னன்னா அவரை கொடுத்த சாட்சியாக தான் இருக்குது. அவர் உயிர்த்தெழுந்தார்னு சாட்சி தான் கொடுக்குறாரு, வேறு எதுவுமே இல்லை. அடுத்த வாசம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:29. சகோதரரே, கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து நான் உங்களுடனே தைரியமாய் பேசுகிறதற்கு இடம் கொடுங்கள். அவன் மரணமடைந்து அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுடைய கல்லறை இந்நாள் வரைக்கும் நம்மிடத்தில் இருக்கிறது. இங்கே கோத்திர தலைவனாகிய தாவீதை குறித்து எனக்கு கொஞ்சம் பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, இடம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாரு. இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுகிறதுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்கல. அவன் மரித்தான், அவன் அடக்கம் பண்ணப்பட்டான், அவன் கல்லறை இந்நாள் வரைக்கும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அது அடுத்த வருஷம் வாசிப்போம் 30. அவன் தீர்க்கதரிசியாய் இருந்து உங்கள் சிங்காசனத்தில் வீட்டிருக்க மாமிசத்தின்படி உன் சந்ததியிலே கிறிஸ்துவை எழுப்ப பண்ணுவேன் என்று தேவன் தனக்கு சத்தியம் பண்ணதை அறிந்தபடியால். இங்கே என்ன பண்ணுறான்னா அவன் தீர்க்கதரிசியாக இருந்து உன் சிங்காசனத்திலே வீட்டிருக்க மாம்சத்தின்படி உன் சன்னதியை என் கிறிஸ்துவை எழுப்புவேன் என்று அறிந்தபடியினால். அப்போனா இவர் என்ன தான் சத்தியம் பண்ணினதை அறிந்தபடினால். இவர் முன்னாடியே என்ன பண்ணிக்கிறார், தாவீது இவருடைய சந்ததியில் தான் வருவார், இவர் சந்ததியில் தான் உயிர் தெழுவார் என்று முன்னாடியே அது எழுதப்பட்டிருக்கு. அதை குறித்து தான் பேதுரு வந்து இங்கே அது உயிர் தெழு வச்சு இது சம்பவம் வச்சு அவருக்கு ஒரு சாட்சியாக அவர் வந்து அறிவிக்கிறாரு. 31 பாப்பா. அதில் அவன் கிறிஸ்துவனுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னான். இதான் இந்த வசனம் சொன்னபடி தான் யார் பேதுரு வந்து பேசிக்கிறாரு. யாரை குறித்து பேசினார்னா தாவீதை குறித்து தான் பேசுகிறாரு. தாவீது என்ன, அவருடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை, அது உயிர் தெரிந்து இருக்கிறதையும் இப்படி சொன்னார். ஆனால் முன்கூட்டியே அவர் கொடுத்த அந்த தீர்க்க தரிசனம் எதை குறித்து தான் இருக்குதுன்னா உயிர் தெரிந்த குறித்து தான் இருக்குது. இது இஸ்ரவேலுக்கு தெரியுமா, இஸ்ரவேலுக்கு தெரியும். ஏன்னா அவங்களும் வேதத்தை வந்து அது இந்த தீர்க்க தரிசனம் படிச்சிருப்பாங்க. இவங்க வந்து அப்போஸ்தலர் வந்து படிச்சிருப்பாங்கன்னா பேதுரு படிச்சிருப்பாரா? பேதுரு படிப்பறிவு இல்லாதவர் அங்கே பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது அவரே தாவீதை குறித்து கேட்டிருக்கலாம், கேட்டதை வச்சு கொடுத்துருக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி வந்து என்ன பண்ணோம், அவரை குறித்து சாட்சி கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்.
அப்படின்னா பரிசுத்த ஆவியின் மூலமாக இது வந்து அவராக பேசலாம். பரிசுத்த ஆவி வந்து அவர் மூலமாக என்ன பண்ணுறதுன்னா கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறது சாட்சி கொடுக்குது. ஆனால் தாவீதுக்கு பேசிட்டு அந்த வார்த்தையை வைத்து அந்த தீர்க்க தரிசனையை வைத்து அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை வந்து யார் கொடுக்குறாருன்னா பேதுரு கொடுக்குறாரு. அதிலே 2:32 பார்ப்போம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கெல்லாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இப்போ தான் பேதுரு சொல்கிறாரு, இந்த இயேசுவை தேவன் தான் எழுப்பினார், வேறு யாரும் மனுஷனும் வந்து எழுப்பலை, இதற்கு நாங்களும் சாட்சிகளாக இருக்கிறோம். நாங்களும் எல்லாம் மொத்த கொடுத்த சீசர்களுக்கு குறித்து தான் சொல்கிறார். நான் தான்ப்பா சொல்கிறேன் அப்படின்னு அவர் தனிமையாக ஒன்றும் சொல்ல கிடையாது. மொத்த 11 சீசர்களையும் சேர்த்து தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா சொல்கிறாரு, நாங்கள் இதுக்கு சாட்சிகளாக இருக்கிறோம். அடுத்த வசனம் வாசிப்போம். 33. அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இதை பொழிந்தருளினார். அவர் தேவனுடைய வலது கரத்தில் உயர்த்தப்பட்டு பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவி பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் பேசுகிறதுமான இந்த பொழிந்தறினார். அப்படின்னா அவங்க இவரே பேதுரே என்ன பண்ணுறாரு, அவர் குறித்து சாட்சி சொல்கிறார், நாங்கள் இதை சுயமாக பேச கிடையாதுப்பா அப்படின்னு. அவர் பரிசுத்த ஆவி எங்களுக்கு கொடுத்ததுனால மட்டும்தான் நாங்கள் வந்து உங்களுக்கு அறிவிக்கிறோம், கிறிஸ்து உயிர் தெழுந்தார் என்று நாங்கள் உங்கள்கிட்ட வந்து சாட்சி கொடுக்குறோம் அப்படிங்கிறாரு. 34 வாசிப்போம். தாவீது பரலோகத்திற்கு எழுந்து போகவில்லையே, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும். அடுத்த வசனம் வாசிக்கணும். நீர் எனது வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரனுடைய சொன்னார் என்று அவனே சொல்லியிருக்கிறான். தாவீதுக்கு பரலோகத்துக்கு எழுந்து போகவில்லையே, உம்முடைய சத்துருக்கள் உமது பாதப்படியாக்கப்படும் அங்கே இரு அப்படின்ற தாவீதே சொல்லியிருக்கிறாரு இதை குறித்து. அப்படின்னா தாவீதுடைய மாம்சம் இங்கே தான் இருக்குது, அவர் உயிர் தெழுந்து போகல. ஏன்னா கிறிஸ்து என்ன பண்ணிட்டார்னா அவர் உயிர் தெழுந்து போய் எங்கே போயிட்டார்னா கிறிஸ்துவோடைய வலது பாரத்திலே இரு அப்படின்னா உட்காரும் அப்படின்னு. இது யார் சொல்கிறாருன்னா தேவன் சொல்கிறாரு, நீ என்னுடைய வலது பாரத்திலே உட்காரு, ஏன்னா உன் சத்துருக்களை நான் பாதப்படியாக்கும் மட்டும். நான் சத்துருக்கள் யாருன்னா அவருக்கு எதிரிகள்லாம் யாருன்னா எல்லாமே அவருடைய சத்துருக்கள். நீ என் வலது பாரத்தை உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா இது ஆண்டவர் சொன்னார்னா இது யார் சொல்கிறாருன்னா தாவீது சொன்னதாக தான் அவர் ஆண்டவர் அப்படின்னு அங்கே சொல்கிறாரு. அது 36 வாசிப்போம். ஆகையினால் நீங்கள் சிலுவையில் அடைந்த இந்த இயேசுவையே தேவன் ஆண்டவரும் கிறிஸ்துவும் ஆக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவர்கள் என்றான். இங்கே இன்னொன்று என்ன சொல்கிறார், ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்த இந்த இயேசுவை தேவன் என்ன பண்ணிட்டார்னா ஆண்டவரும் கிறிஸ்துவுமா ஆக்கிட்டார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாக அறிய கடவோம் என்றார். இங்கே 2 தேவன் ஆண்டவர்னு போட்டிருக்கு, இன்னொன்று கிறிஸ்துவமா ஆக்கிட்டார். அப்படின்னா கிறிஸ்துவாக இருந்தவரே ஆண்டவராக மாறிட்டாரா, இல்லை ஆண்டவராக இருந்து கிறிஸ்துவாக மாறிட்டாரா? இந்த இடத்துல பார்க்கும்போது 2 பேரும் ஒரே மாதிரி அப்படிங்கிற மாரி தான் இந்த வசனம் வந்து நமக்கு பேசப்பட்டிருக்கும். ஏன்னா குமாரன் யார் பிதா யாருன்னு நம்ம விசுவாசித்தா மட்டும்தான் இதை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியும். இவர் முதலாவது என்ன பூமியில் வரும்போது கிறிஸ்துவாக மாறிட்டார், கிறிஸ்துவாக இருந்து தேவனுடைய வலது பாரத்தில் போய் உட்காரும்போது அந்த இடத்துல அவர் ஆண்டவராக அங்கே மாறிட்டார். இது மாறிட்டாரானா இல்லை, அந்த சாணம் கொடுக்கப்பட்டிருக்கு. திருப்பி ராஜ்யத்தில் வரும்போது தான் அவர் என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்கும் அங்கே தகப்பனாக இருப்பவர் வந்து குமாரனாக இருப்பவர் வந்து ராஜ்யத்தில் வந்து என்ன மாறுவார்னா எல்லாத்துக்கும் தகப்பனாக அங்கே மாறுவார். அந்த இடத்துல தான் அவர் ஆண்டவர் என்று நம்ம குறிக்க முடியும். இது எல்லாரும் அறிய கடவர்கள். இது ஒருவேளை நம்ம அறியாத இருந்தோமா அவர் நம்ம வந்து ஒருத்தர் தான் அப்படின்னு நம்ம நினச்சிருக்க முடியும். 2:37 பார்ப்போம். இதை அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். இது அடுத்து அவர் கொடுத்த சாட்சி எப்படிப்பட்ட ஒரு சாட்சியாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெரிந்துட்டார், அது நம்ம மேல்படி இந்த வசனம்லாம் வச்சது அதுக்கு தான். அப்போ இருதயத்தில் குத்து உண்டவர்களா அப்படின்னா அவர் கொடுத்த சாட்சியும் அவர் சொல்லிட்ட அந்த உயிர் தெரிந்து குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லிட்டோம். இறுதியில் என்ன பண்ணுறச்சு அடுத்த நிமிஷமே
குற்றமுண்டவர்களா அங்கே அவர்களை மாற்றிருக்கு அவர் கொடுத்த சாட்சி. அதுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு யார்கிட்ட போய் கேட்குறாங்கன்னா பேதுருட்ட கேட்குறாங்க. அதுக்கு பேதுரு என்ன பதில் சொல்கிறாருன்னா 2:38 பார்ப்போம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன பண்ணோம்? மனம் திரும்பி ஒவ்வொரு பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என்ன பண்ணோம்? ஞானஸ்தானம் பெறணும் என்று. அப்பொழுது பரிசுத்த ஆவி வார்த்தை உங்களிடத்தில் வரும். நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்காமல் ஒருபொழுதும் பரிசுத்த ஆவி நம்ம இடத்துல வராது அப்படின்னு பேதுரு அவர்கிட்ட சொல்கிறாரு. அது 2:39 பார்ப்போம். வாக்குதத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி. இங்கே வாக்குத்தத்தம் பண்ணது, அது ஆல்ரெடி வாக்குத்தத்தம் பண்ணது தான். அது ஒருபொழுதும் அதை மாற்ற முடியாது. தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொன்னார். தூரத்தில்னா எல்லாத்துக்கும். அவர் நீங்கள் போய் என்ன சொன்னால், உலகத்துக்கு முழுவதும் போய் என் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து பரிசுத்தாவி கொடுங்கன்னு அவர் சொல்லியிருப்பார். அப்படின்னா உலகம் முழுவதும் அவங்க என்ன பண்ணணும்? இந்த சாட்சியை போய் சொல்லணும். அதன்படி அவங்க என்ன பண்ணணும்? வாழ்ந்து காட்டணும். இன்னொரு வாசம் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். இங்கே சொல்கிறாரு, இன்னும் அநேக சாட்சி. நாம் மேலே பார்த்தது மட்டும் சாட்சி கிடையாது, இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி கிடையாது. இன்னும் அநேக சாட்சிகள் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லிக்கிறாங்க. அதனால் இந்த மாறுபாடான சந்ததியை விட்டு உங்களை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு அங்கே அவர் பிரசங்கிக்கிறாரு. 41 வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவருடைய வார்த்தை என்ன பண்ணாங்கன்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார்களாம். அவர் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சாட்சி அப்படியேப்பட்டதா அங்கே பேதுரு என்ன பண்ணிக்கிறாருன்னா காட்டிக்கிறாரு அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் அது என்று கூட 3000 பேர் என்ன பண்ணாங்கன்னா சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். ஞானஸ்தானம் பெற்று அங்கே சேர்த்து கொண்டார்கள் பார்க்குறோம். அப்படின்னா கிறிஸ்து நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு அவர் போன பின்னு பரிசுத்த ஆவி அது என்ன பண்ணுறதுன்னா பேதுரு மாற்றி அவரோட இயேசு கிறிஸ்து குறித்து சாட்சி சொல்லுகிறவராக அங்கே அவர் மாறப்பட்டார். அது இன்னும் கொஞ்சம் அப்போஸ்தலர் குறித்து பார்ப்போம். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 32 பார்ப்போம். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருடைய சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். இந்த சந்ததியை குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சி கொடுக்கிறோம். எந்த சந்ததி? அவர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஒரு சந்ததி உருவாக்கப்பட்டது. அங்கேருந்து ஆரம்பித்து அந்த சந்ததியை குறித்து தான் இவர் என்ன பண்ணுறாருன்னா சாட்சி கொடுக்குறாரு. ஏன்னா முன்னாடி நடக்க போகிறத குறித்து சாட்சி சொல்ல கொஞ்சம் கஷ்டம். ஆனால் பின்னாடி நடந்தவைகளை குறித்து நம்ம என்ன பண்ணலாம்? நமக்கு இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடக்கலைன்னு குறித்து நம்ம என்ன சாட்சி கொடுக்க முடியும். அடுத்த நாள் நமக்கு என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரியாது. அதை குறித்து நம்மளால் சாட்சி கொடுக்க முடியாது. தேவன் தமக்கு கீழ்பட்டு இருக்கிறதால் தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார். இதுக்கு அவங்க மட்டும் சாட்சி இல்லை, பேதுருவும் மட்டும் சாட்சி இல்லை. இவங்களை குறித்து பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா இயேசு கிறிஸ்து குறித்து இவங்களை குறித்தியும் பரிசுத்த ஆவி என்ன பண்ணுதுன்னா சாட்சி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 40 வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவர் தேவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். இங்கே பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பற்றி பேசிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிறைப்பிடிச்சிருவாங்க. ஆலயத்தில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. இது முன்னாடி வசனம் வாசிங்களா தெரியும். சிறைப்பிடித்து நாங்கள் சொல்லியிருக்கிறோமே முன்னாடி, நீங்கள் ஏன் இயேசு கிறிஸ்து குறித்து பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த கமலியோ அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா இவங்கிட்ட பேசுவாங்க. இவங்க கொலை செய்யலாம் தான் பிளானிங் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க பேசும்போது இது தேவனால் உண்டானதானா நிலைத்திருக்கும், மனுஷனால் உண்டானதான் அது என்ன பண்ணுன்னா அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆனால் தான் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று உங்களுக்கு கட்டளையிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா
விடுதலை பண்ணுறாங்க. அப்படி மட்டும்தான் விடுதலை பண்ணுறாங்களா அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த வசனம் வாசிப்போம். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய். இது மேலே சொன்ன அவர் பேசக்கூடாதுன்னு மட்டும் விடுதலை பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் இருக்கும். அது என்ன வசனம்னா, அவர்களை அடித்து கொடுமைப்படுத்தியிருப்பாங்க. அப்படி அடித்து நம்மளை ஒரு வேளை கொடுமைப்படுத்தினா நம்ம தேவனுக்காக கிறிஸ்துக்காக சாட்சி சொல்லுவோமா என்று நம்ம சிந்திக்கணும். அவங்க அடிபட்டுருக்காங்க, எல்லாம் பட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையும் அவருடைய நாமத்தை நாங்கள் அவமானமாக பாத்திரம் எண்ணாதபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கே புறப்பட்டு போனார்கள் என்று பார்ப்போம். அடுத்த வருஷம் 42 வருஷம் வாசிப்போம். தினம்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவர் என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளில் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசு கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். அவங்க கொன்னுடுவேன் அப்படின்னு பயன்படுத்தி கூட அவங்க என்ன பண்ணுறேன்னா கிறிஸ்துவ குறித்த சாட்சியை அவங்க விட்டுட்டு போகல. அதனால இது நம்ம இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். இதே நம்மளை ஒருத்தர் இந்த இடத்துல நீங்கள் ஆராதனை செய்யக்கூடாது, நீங்கள் கிறிஸ்துவை பற்றி போதிக்கக்கூடாது அப்படின்னு உங்கள்கிட்ட ஒரு சொல்லும்போது அந்த இடத்துல நீங்கள் நிலைத்திருப்பீங்களா, இல்லை அதோட நம்ம கிறிஸ்துவை விட்டுட்டு போயிடுவோமா அப்படின்னு தான். இந்த கிறிஸ்து எனக்காக சாட்சிகளாக இருப்பீர்களா என்று சீசர்கள் மட்டும்தான் கேட்டாரா? இப்போ இருக்கக்கூடிய சீசர்களுக்கும் அந்த வார்த்தை இப்போ நமக்கு அது பொருந்தும். நம்ம பஸ்கா எடுத்து கிறிஸ்து உயிர் தெழுந்துட்டாரு. இப்போ கிறிஸ்து நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்குறாரு, நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்களா? அப்படி இருக்கும்போது நாம் அப்போஸ்தலர் பேதுரு எப்படி இருந்துட்டாரோ மற்ற அப்போஸ்தலர்களை பற்றியும் பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப அவங்க கொடுத்த சாட்சிகள்லாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய சாட்சி. தன் ஜீவனையும் கொடுத்து கிறிஸ்துவாக சாட்சி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொருத்தரையாக பார்க்கும்போதே அது ரொம்ப நேரமாகும். அதனால் நான் சுருக்கமாக இந்த அப்போஸ்தலர் நடந்த சம்பவத்தை மட்டும் வச்சு நான் இயேசு கிறிஸ்துக்காக அவர் சொல்லிட்டு அந்த வார்த்தைக்காக சீஷர்கள் எப்படி சாட்சி கொடுத்துட்டாருன்னு பார்க்கும்போது பேதுரு முதலாவது எழுந்திருந்து அவருக்காக அங்கே ஒரு நல்ல சாட்சி கொடுத்து மனம் திரும்புவதற்கு ஏற்றதான ஒரு சாட்சியை அவர் கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்க்குறோம். இப்போ அந்த நம்மளை பார்த்து தேவன் கேட்கும்போது எனக்கு சாட்சிகளாக இருப்பாயா அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கும்போது அது நாம் தான் என்ன பண்ணோம், ஒரு முடிவு பண்ணோம். இப்போ ஒரு வசனம் வாசிப்போம். ஏசாயா 43:12 பிற்பகுதி மட்டும். நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே நானே தேவன் என்பதற்கு நீங்கள் சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். இது பழைய ஏற்பாட்டில் கொடுக்கப்பட்டாலும் இப்பொழுது வாழ்ந்து கொள்கிற நமக்கு தேவன் நம்மளை பார்த்து நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று நம்மளை பார்த்து தேவன் சொல்லுகிறார். அப்படின்னா நம்ம அதுக்கு ஏற்றபடி சாட்சி கொடுக்குறவர்களாக இருக்கணும், சாட்சியின்படி வாழ்கிறவராக இருக்கணும். நம்ம போய் கிறிஸ்து ஒவ்வொருத்தரும் உயிர்த்தெழுந்துட்டாருன்னு ஒவ்வொருத்தருக்கும் நம்ம சொல்லணுமா சொல்லக்கூடாதா? இதை பதிவு சொல்லலாமா? இப்போ கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு யாருக்கும் ஒருத்தருக்கும் நீங்கள் சொல்ல தேவையில்ல. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு. எல்லாத்துக்கும் ஆரம்ப கட்ட காலத்தில் ஒரு சின்ன விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. அது நாளாக என்ன ஆகும்னா உலகம் முழுவதும் அவங்க போய் என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு அவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ சில பேர் தெரியாமக்கலாம், அதனால் நம்ம சொல்லலாம். ஏன்னா கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்ம நிச்சயப்படுத்த முடியாது. ஏன்னா நம்ம கிறிஸ்துவில் நமக்குள்ளாக வளர்த்து அது உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்ம சரீரத்தில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம சாட்சி கொடுக்கணும். நம்ம வெறும் வார்த்தையால் சாட்சி கொடுக்குறவங்க மாத்திரம் இருக்கக்கூடாது. நம்ம சரீரத்தின் மூலமாக கிறிஸ்துவோட சாயலை சரித்து அவருக்கு ஏற்ற கிரியைகளை நடக்கும்போது நமக்கு தன்னால் என்ன வெளிப்படுனா கிறிஸ்து உயிர்த்தெழுந்துட்டார் என்று அவங்க அங்கே புரிந்துக்குவாங்க. இன்னொரு வசனம் சொல்லுவோம். ஏசாயா 44:8 பிற்பகுதி. இதற்கு நீங்களே என் சாட்சிகள், என்னை தவிர தேவன் உண்டோ? வேறொரு கண்மணியும் இல்லையே, ஒருவனையும் அறியேன். இப்போ நம்ம தைரியமாக சொல்லலாம், யார் தான் தேவன், யார் தான் குமாரன் என்று நம்மளால் கண்டிப்பாக சாட்சி கொடுக்க முடியும். இதற்கு நாமளே சாட்சி என்று சொல்கிறாரு. இன்னொரு வசனம் வெளிப்படுத்தல் முடிவாக 12:11.
மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இது ஒரு முடிவு காலத்தின் ஒரு வசனம். இது கிறிஸ்து இரண்டாம் வருகையில் வரும்போது அவர் சொல்லிட்டா நேரிடுகிற ஒரு காரியம். மரணம் நேரிட்டாலும் அதற்கு தப்பும்படி தன் ஜீவனை பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். யார் ஜெயித்தார்கள்? சாத்தானே ஜெயித்தார்கள். சாத்தானை ஜெயித்தோன்னு நம்ம போய் நேரடியாக யுத்தம் பண்ணணும் தேவையில்ல. இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற காலங்கோட்டை அவனுடையது தான். இந்த உலகத்தின் அதிபதி அவன்தான். அவனை வெல்லணும்னா நமக்கு இந்த சாட்சியும் தேவை, நம்ம சாட்சி கொடுக்குற உலகம் வசனமும் தேவை. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவனை ஜெயிக்க முடியும். இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவனை வெல்லவே முடியாது. ஏன்னா அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னா நாணமுள்ளவனாகவும் இருக்கிறான். சத்தியத்தை வச்சு அவங்கள என்ன பண்ணுவான்னா உங்களை வந்து சோதிப்பான். அப்படிப்பட்டவனாக இருக்க உலகத்தை வச்சு சோதிவனாக இருக்கிறான். முடிவாக ஒரே ஒரு வசனம் மட்டும் ஆதார வசனம் வாசித்து முடிப்போம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சாமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இப்போ இந்த வசனத்தை பார்க்கும்போது பரிசுத்த ஆவி நம்ம இடத்தில் வந்தபோது பரிசுத்த ஆவி நம்ம எப்போ பெற்றுக்கொண்டோம்? பரிசுத்த ஆவியை எப்போ பெற்றுக்கொண்டோம்? அவன் ஞானஸ்தானம் இடத்தை பெற்றோன்னே நமக்கு என்ன கதை கொடுக்கப்பட்டிருக்குன்னா பரிசுத்த ஆவி அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் பலன் அடைந்து அப்படின்னா நம்ம பலன் அடைஞ்சோமா அப்படின்னா பரிசுத்த ஆவி கொடுத்தது நம்ம என்ன பண்ணியிருக்கணும்? பலன் அடைஞ்சிருக்கணும். எருசலேமிலும் யூதாவிலும் முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இப்போ எல்லா இடத்துலையும் சாட்சிகள் இருக்கிறாங்களா இல்லையா? கிறிஸ்துவுக்கு இப்போ எல்லா இடத்துலையும் கிறிஸ்துக்கு வந்து சாட்சிகளாக இருக்கிறாங்க. அதனால் நாம் வந்து ஒரு கேள்வி வச்சுக்கிட்டு நான் இந்த பாடத்தை முடிக்கிறேன். எப்படின்னா எனக்கு நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்களா அப்படின்னு கிறிஸ்து நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். அப்படின்னா நீங்கள் தான் பதில் சொல்லணும், நான் சொல்ல மாட்டேன். என்னை குறித்து சாட்சி வந்து நான் தான் பதில் சொல்லணும், என்னை நான் தான் கொடுக்கணும். உங்களுக்கு குறித்து சாட்சியை வந்து நான் கொடுக்க மாட்டேன். அப்படின்னா இந்த கேள்வியோட பார்த்து முடிக்கிறேன். இன்னும் கூட வரக்கூடத்தில் இந்த சாட்சி அப்படின்னா மற்ற அப்போஸ்தலர் கூட அவங்களும் சாட்சி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னா அதை பற்றி நம்ம போகணுன்னா எனக்கு டைம் இல்லை. அதனால் ஒரு 3 நாளாக உருவாக்கின ஒரு சின்ன ஒரு சப்ஜெக்ட் தான். இதில் ஏதோ மாட்டுக்கருத்தம் தான் மாற்றிக்கங்க. இல்லை இது கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்குன்னு தான் நான் இது ரெடி பண்ணேன் சப்ஜெக்டை. ஏன்னா கிறிஸ்து மறித்து கரெக்டாக இந்த வருஷம் வந்து என்ன பண்ணுதுன்னா பொருந்திருக்கு. பொருந்தும் போது அப்படி பார்க்கும்போது நான் வேறு சப்ஜெக்ட் எடுக்கலான்னு யோசனையும் இருந்தேன். அப்படி இருக்கும்போது இது சரி எடுத்தால் ஓரளவுக்கு என்ன பண்ணுன்னா நமக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நம்ம கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம் அவருக்கு ஏற்ற சாட்சி கொடுக்குறோமா இல்லையான்னு நம்மளை என்ன பண்ணுன்னா ஒரு முறை பரிசோதனை பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறோம். இது நம்ம இப்படிப்பட்ட பாடத்தை கொடுத்த நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் நம்மளுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கூட நன்றி சொல்லி முடித்து கொள்கிறேன். ஆமென்.